ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, தவற விட்டவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த முக்கிய அப்டேட்ட பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். மறக்காம நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில 2023 ஆண்டு காலத்திலருந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு 2 1/2 வருட காலமே வழங்கிட்டு இருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையில தகுதியானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வழங்கியிருந்தாங்க. மீண்டும் இப்ப பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் ஒட்டி, இப்ப மீண்டும் மறுவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, தவறவிட்டவர்களுக்கு தகுதி இருந்தும், மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வாய்ப்பு குடுத்து, இப்ப டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை புதியதாக அப்ளை பண்ணி 17,00,000 பேருக்கு மேல பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது அப்படின்றத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் குடுத்துருக்காரு. ஒரு சில பேருக்கும் வந்திருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, கிடைக்காதவர்களுக்கு மறுவாய்ப்பு பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த மறுவாய்ப்பு பார்த்தீங்கன்னா, எதனால நம்ம நிராகரிக்க பட்டிருக்கோம். எந்தெந்த அப்டேட்டுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கணும். இந்த எந்தெந்த டாக்குமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வைத்திருக்கணும். எப்போ மீண்டும் மறுவாய்ப்பு அப்ளை பண்ணதுக்கான வாய்ப்புகள் குடுக்க போறாங்க. யார்கிட்ட நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாரியெல்லாம் செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு அ ம முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா, நீங்க மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, மாதம் ரூபாய் உங்களுக்கு இன்னும் வரலையா? அப்படியானா கவலைப்படாதீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நீங்க பெறலாம் என்பதே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. இதில நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க குடும்ப தலைவியாக பெயர் உங்களுக்கு இருக்கணும். இதில ரேஷன் கார்டில உங்களுடைய பேர் சேர்க்கப்பட்டிருக்கணும். அதே மாரி வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆக்டிவாக இருக்கணும். அதிலும் பார்த்தீங்கன்னா, ஆதார் வங்கி கணக்கு நீங்க லிங்க் பண்ணியிருக்கணும். இது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறதுக்கான தகுதியாக இது வைத்திருக்காங்க. இதெல்லாம் கரெக்ட்டா நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, கட்டாயம் மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைத்திருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரெல்லாம் நான் தகுதி இருந்தும் நாங்க அப்ளை பண்ணல அப்படின்ற மாரி அப்ளை பண்ணல அப்படின்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு மறுவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா, வராதவர்களுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டில உங்களுடைய பேர் இல்லாம இருந்திருக்கும். அதேமாரி குடும்ப தலைவி மாற்றம் செய்யாதது இருந்திருக்கும். வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும். எதனா சில டேமேஜ் ஆ ஏற்பட்டிருக்கும். எதனா பிரச்சனைகள் வங்கி கணக்குல இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, இகேஒய்சி அப்டேட் பண்ணலாம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகையில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால ஆதார் வங்கி லிங்க்லும் பார்த்தீங்கன்னா, எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்றத செக் பண்ணி, நீங்க அனைத்து ஆவணங்களுமே ரெடியா வைத்திருங்க. மீண்டும் மறுவாய்ப்பு குடுக்க போறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப தருமபுரியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்த நிலையில் தான், இப்ப அதிரடியாக கிடைக்காதவர்களுக்கு மறுவாய்ப்பு குடுக்க போறாங்க. இத எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில குடும்ப தலைவியாக பெயர் சரியாக இருக்கா என்பதை சரி பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வங்கி கணக்கில் சென்று நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்கு கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சென்றுக்கோங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இதில ஆதார் கார்டு லிங்க் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கினாலே போதும். நீங்க கரெக்ட்டா இருக்கேன். இதில தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா 2,50,000 லட்சத்துக்குள்ள வருடத்திற்கு 2,50,000 லட்சத்துக்குள்ள வருமானம் ஈட்டுபவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நிலங்களும் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஆ புன்சை நிலங்களும் 10 ஏக்கருக்கு மேல நன்செய் நிலமும் வைத்திருக்கிறவங்களுக்கு இது தகுதியானவர்கள் என நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தகுதிகள்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்க மறக்காம நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை பார்த்தீங்கன்னா, மீண்டும் அப்ளை செய்யணும் அப்படின்னா, எங்க போய் அப்ளை செய்வது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கு. இந்த நிலையில மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்பது மனு பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்கணும். எங்க மனு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க தாலுகா ஆஃபீஸ்க்கு சென்று அங்க பார்த்தீங்கன்னா, நீங்க விஓ பார்த்து அரசுக்கு ரீவெரிஃபிகேஷன் பண்ணணும். ரீஅப்ளை பண்ணணும் பண்ணணும் அப்படின்றத நீங்க விஓ கிட்ட சொல்லி நீங்க ரீஅப்ளை பண்ணிக்கலாம். அதான் பாருங்க, இது பார்த்தீங்கன்னா முக்கிய அப்டேட்டாக குடுத்துருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அப்டேட் குடுத்துருக்காரு. கட்டாயம் பார்த்தீங்கன்னா, நீங்க தகுதி இருந்தும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு கட்டாயம் வந்துரும். இருந்தாலுமே ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1 மெசேஜ் வரும் இல்லையா? இதெல்லாம் வரல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. இந்த அப்டேட் இந்த பிரச்சனையினால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வரதுக்கான
ஸோ உங்களுக்கு வந்து தகுதி இருந்தும் வரல அப்படின்னா இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சென்று ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சரி செய்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சில கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸருக்கு வந்து விஓ கிட்ட வந்து சென்று ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீண்டும் மனு அளித்து நீங்கள் வந்து வாய்ப்புகளை வந்து ரீஅப்ளை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். ஸோ இது மாதிரி தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இருக்குது. இது போன்ற முக்கிய அப்டேட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். சரி ஓகே. தேங்க் யூ.